ஜப்பான்ல இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஆட்டம் லீவ்ஸ்லாம் நம்ம இருக்க ஊர்ல இல்லையேன்னு பக்கத்து ஊருக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு 6 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்தா இந்த ஜப்பான்காரங்க நமக்கு முன்னாடியே வண்டி கட்டி கிளம்பிட்டாங்க. நம்ம வண்டி இன்ச்சா தான் நகருது. 6 மணிக்கு அவ்வளோ டிராபிக் தானே, என்ன இப்போ பொறுமையா போலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி ஃப்ரீயா விட்டுற முடியாது. ஏன்னா ஜப்பான்ல இப்போ 4:30 மணிக்கெல்லாம் இருட்டிடும். இருட்டுறதுக்குள்ள 4 இடத்த பார்த்தாதான் உண்டு. ஒரு வழியா ஊர் எல்லையை தாண்டி டெஸ்டினேஷனுக்கு வந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல் மலைகளுக்கு நடுவில் அழகான ஏரி, ஸ்லோ மோஷன்ல வர அருவின்னு அட இன்னைக்கு ஆகாயம் கூட இவ்வளவு அழகா இருக்கே, இல்ல நமக்கு தான் எல்லாமே அழகா தெரியுதான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே அதேதான் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கேன்னு ஹெவியா சாப்பிட்டுட்டு இந்த ரேசிங் கேம்ஸ்ல வருமே த்ரில்லிங்கான ஹேர்பின் பென்ஸ் அந்த மாதிரி இல்ல அதேதான் ரேசிங் கேம்ஸ்ல வர அதே ஸ்பாட் தான். இந்த இரோஹாசாக்கா ஹேர்பின் பென்ஸ்லாம் தாண்டி 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 மலையேறதுக்குள்ள 4:30 மணி ஆயிடுச்சு. 4:30 மணி ஆனா சன்செட் ஆயிடுமே, சன் போய் 3 வந்துருச்சு. ஹைக்கிங் ட்ரெயில மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நடக்க ஆரம்பிச்சா சன்செட் ஆனதுக்கு அப்புறம் இங்க கரடி வருங்கிறாங்க. இருட்டுல கரடியோட எல்லாம் மல்லு கட்ட முடியாதுன்னு அப்படியே யூட்டன் போட்டு வண்டியில ஏறியாச்சு. ஆக மொத்தம் ஜப்பான்ல வீக்கெண்ட்னா காலை மாலைன்னு 2 வேலையுமே டிராபிக்ல சிக்குவோம். இவங்க தான் காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாங்களே. அடுத்த வாட்டி நம்ம 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம்.